ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேர்க்கடலை யூஸ் பண்ணி வித்தியாசமான முறையில் சட்னி ஒன்று செய்ய போகிறோம். இட்லியும் தோசையும் இன்னும் வேணும்னு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெறும் வானலில் 50 கிராம் வேர்க்கடலை பயிரை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோன்னே புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து 2 பேரட்டு பெரட்டிட்டு இந்த கலவையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச இந்த வெங்காயம், மிளகாய், தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்த வேர்க்கடலையை தோலோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சத்து கிடைக்கும். இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சதை அதில் கொட்டிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லியோட தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணும் வாங்கி சாப்பிடுவாங்க. சட்னி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.